நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமராசி. இன்னைக்கு குற்றம் குற்றமே நிகழ்ச்சியில அரசியல் பிரமுகர் வெட்டி கொலை, முதியவர்கள் 2 பேர் கொலை, அடுத்தடுத்து 4 கடைகள்ல கொள்ளை, முருகன் கோவில்ல வெள்ளி கிரீடம் கொள்ளைன்னு பல குற்ற செய்திகளை பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். யாரு எப்படி கொலை செய்யப்பட்டாங்கன்னு இந்த நிகழ்ச்சியோட இறுதியில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அரசியல் பிரமுகர் கொலை பத்தின செய்தியை பார்க்கலாம். தேர்தல் முன்விரோதம் காரணமா அரசியல் கட்சி பிரமுகர் ஒருத்தர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த கொலை தொடர்பா 6 பேரை போலீசார் தீவிரமா தேடிட்டு வராங்க. நெல்லை மாவட்டம் களக்காடு பக்கத்துல இருக்கிற ஆற்றங்கரை தெருவை சேர்ந்தவர் கிருஷ்ணகுமார். அரசியல் கட்சி பிரமுகரான இவரு அரசியல் கட்சியில செயல்பட்டு வந்தார். நாடாளுமன்ற தேர்தல்ல இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சூசை அந்தோணி அப்படிங்கிறவருக்கும் முன்விரோதம் இருந்ததா சொல்றாங்க. இந்த நிலையில வீட்டுல இருந்த கிருஷ்ணகுமார 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் பயங்கர ஆயுதங்களால வெட்டி கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. இந்த கொலை தொடர்பா தலைமறைவான 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தீவிரமா தேடிட்டு வராங்க. பட்டப்பகல்ல சலூன் கடைக்காரர் கொடூரமா வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பா 2 பேர்கிட்ட போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. திண்டுக்கல் குடைப்பாரப்பட்டியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். மாஸ்டர் டிகிரி முடிச்ச மணிகண்டன் சிலுவத்தூர் ரோட்ல சலூன் கடையை நடத்திட்டு வராரு. 1 வருஷத்துக்கு முன்னாடி மணிகண்டன் கடைக்கு பக்கத்துல பாண்டித்துறை அப்படிங்கிறவரை சிலர் வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. இந்த வழக்குல மணிகண்டனை 7வது குற்றவாளியா போலீசார் சேர்த்ததா சொல்றாங்க. இந்த நிலையில கடையில மணிகண்டன் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ 2 சக்கர வாகனத்துல வந்த மர்ம நபர்கள் அறிவாளால அவரை சரமாரியா வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. சம்பவ இடத்துக்கு போன போலீசார் மணிகண்டனோட சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. முன்விரோதம் காரணமா மணிகண்டன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த கொலை தொடர்பா 2 பேர்கிட்ட போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. புதுக்கோட்டையில அடுத்தடுத்து 4 கடைகள்ல கொள்ளையர்கள் கைவரிசைய காட்டியிருக்காங்க. புதுக்கோட்டை ராஜவீதியில 24 மணி நேரமும் மக்கள் நடமாட்டம் அதிகமாவே இருக்கும். இந்த பகுதியில செல்போன் விற்பனை கடை, ரீசார்ஜ் கடை, கூல்ட்ரிங்க்ஸ் கடைன்னு அடுத்தடுத்த 3 கடையில கொள்ளை போயிருக்கு. மேல் கூரையை பிரிச்சு அந்த வழியா உள்ளே போன கொள்ளையர்கள் 25,000 ரூபாய் பணம், செல்போன்கள், கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்களை திருடிட்டு போயிட்டாங்க. இந்த கடைக்கு எதிரே இருந்த மளிகை கடையையும் திருடர்கள் விட்டு வைக்கல. அந்த கடையோட மேற்கூரை வழியா உள்ளே புகுந்து 75,000 ரூபாய் பணம், 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்களை அவங்க திருடிட்டு போயிட்டாங்க. காலையில வந்து பார்த்தப்போதான் கடைகள்ல கொள்ள போனது தெரிய வந்திருக்கு. இத பத்தி போலீசுக்கு தகவல் கொடுத்தாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கைரேகையை பதிவு பண்ணி விசாரணையை நடத்திட்டு வராங்க. தொடர் திருட்டால அந்த பகுதி மக்கள் ரொம்பவே பீதி அடைஞ்சிருக்காங்க. தீபாவளி நேரத்துல பாத்தீங்கன்னா பப்ளிக் நடமாட்டம் உள்ள ஒரு கீழராஜ்யத்தில் அது பிரதான முகத்துல நைட்டும் போலீஸ் வந்து அவங்க கடமையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப கூட்டு திருடர்கள் போக இப்ப சீட்டை ஹாஸ்பிட்டல் சீட்டை பிரிக்கிறது, பில்டிங்கை உடைக்கிறது, அது மாதிரி திருடர்கள் நிறைய வந்திருக்காங்க போல. எங்களுக்கெல்லாம் இங்கெல்லாம் பதட்டமா இருக்கு. இதே இந்த இடத்துல வந்து என்னோட கடையிலேயே 2 தடவை எங்க திருட்டு போயிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், முடிஞ்சிருக்கு. அதுவும் இது வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று இரவு வந்து 12 மணி நான் இருந்திருக்கேன். அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா வந்து எய்தாப்ல ஹாஸ்பிட்டல் ஒரு ஷாப்பிங் சென்டர், இன்னொன்று வந்து ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனம், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை, ஒரு மியூசிக்கல்ஸ், இந்த 4 கடையில பாத்தீங்கன்னா நேற்று கூட்டம் உடைச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் கூரையை உடைச்சு, ஹாஸ்பிட்டல் சீட்டை உடைச்சு 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள்களையும் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆரணி பகுதியில தொடர் திருட்டுல ஈடுபட்டு வரும் கொள்ளையர்களை பிடிக்க முடியாம போலீசார் திணறிட்டு வராங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி விஏக நகரை சேர்ந்தவர் ராஜேந்திரன். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துல பொறியாளரா வேலை பார்த்துட்டு வரும் இவரு விழுப்புரத்துல இருக்கிற மகன் வீட்டுக்கு போயிட்டு வந்தார். வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தப்போ பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச ராஜேந்திரன் உள்ள போய் பார்த்தப்போ பீரோவுல இருந்த 10 சவரன் நகை, வெள்ளி பொருட்கள் திருடு போனது தெரிய வந்தது. இந்த கொள்ளையை பத்தி அவர் போலீசுக்கு தகவல் கொடுத்தார்.
நான் சனிக்கிழமை காலையில் பையனை பார்க்கறதுக்கு விழுப்புரத்துக்கு போயிருந்தேன். திங்கட்கிழமை காலையில் வீட்டை பார்க்கும்போது வீட்டு பூட்டெல்லாம் உடைச்சி பீரோவெல்லாம் உடைச்சி ஒரு 4 செட்டு கம்மல், ஒரு 3 சவரன் செயின், பையனுக்கு மேரேஜ் அந்த வெள்ளி கிஃப்ட் எல்லாம் திருடு போயிடுது. இதே பகுதியில 2 நாளைக்கு முன்னாடி ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரியோட வீட்டுல 20 சவரன் நகையும் 37,000 ரூபாய் பணமும் கொள்ளை போயிருக்கு. அடுத்தடுத்து நடந்த கொள்ளையால குடியிருப்பு வாசிகள் பீதி அடைஞ்சிருக்காங்க. தொடர் திருட்டுல ஈடுபட்டிருக்கிற கொள்ளையர்களை பிடிக்க முடியாம போலீசார் திணறிட்டு வராங்க. விவசாய நிலத்துல புதைக்கப்பட்டிருந்த இளம்பெண் சடலத்தை போலீசார் தோண்டி எடுத்திருக்காங்க. பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த உலகலாப்பாடி கிராமத்தை சேர்ந்தவர் ராமச்சந்திரன். இவருக்கு சொந்தமான நிலத்துல சடலம் ஒண்ணு புதைக்கப்பட்டிருக்கிறதா போலீசுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு போன போலீசார் மருத்துவ குழுவினர் முன்னிலையில சடலம் புதைக்கப்பட்டிருக்கிறதா சொன்ன இடத்தை தோண்ட ஆரம்பிச்சாங்க. இறுதியில புதைச்சு வைக்கப்பட்டிருந்தது பெண்ணோட சடலம் என்பது தெரிய வந்திருக்கு. சடலமா கிடந்த பெண்ணுக்கு 20 வயசு இருக்கலாம்னு சொல்றாங்க. நிர்வாண நிலையில கிடந்ததாலும் கை கால்கள் கட்டப்பட்டிருந்ததாலும் இவங்களை யாரோ பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொலை பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. நிலத்தில இருந்து இளம்பெண் சடலம் தோண்டி எடுக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிரசித்தி பெற்ற திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் குண்டியல் உடைக்கப்பட்டது தொடர்பா வடமாநில தொழிலாளர்கள் சிலரை பிடிச்சு போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. திருவேற்காட்டுல பிரசித்தி பெற்ற தேவி கருமாரியம்மன் கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமில்லாம வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் டெய்லியுமே வந்துட்டு போறாங்க. இந்த நிலையில இந்த கோவில்ல துர்க்கையம்மன் சன்னதி பக்கத்துல இருந்த உண்டியல் உடைக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனா பணம் எதுவும் கொள்ளை போகலன்னு கோவில் நிர்வாகம் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கு. இந்த கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டது தொடர்பா போலீசார் விசாரணையை நடத்திட்டு வந்தாங்க. இந்த நிலையில கோவிலுக்கு பின்புறம் கட்டட வேலை செய்யற வடமாநில தொழிலாளர்கள் தங்கி இருக்காங்க. உண்டியல் உடைப்பு தொடர்பா சந்தேகத்தின் பேர்ல அவங்க கிட்ட போலீசார் விசாரணையை நடத்திட்டு வராங்க. முருகன் கோவிலோட பூட்டை உடைச்சு வெள்ளி கிரீடம், அலங்கார பொருட்களை கொள்ளையர்கள் திருடிட்டு போயிட்டாங்க. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டு கிராமத்துல முருகன் கோவில் இருக்கு. இந்த கோவில அபிஷேகத்தை முடிச்சுட்டு சாமி சிலை மேல வச்சு வெள்ளி கிரீடத்தை பூசாரி எடுக்காம நைட்டு கோவில பூட்டிட்டு போயிட்டாரு. காலையில வந்து பார்த்தப்போ கோவில் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பத பார்த்து பக்தர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. கோவில் பூசாரிக்கும் நிர்வாகிகளுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்தப்பதான் சாமி சிலையில இருந்த வெள்ளி கிரீடம், அலங்கார பொருட்கள் திருடு போனது தெரிய வந்திருக்கு. இத பத்தி அவங்க போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. இந்த மிக பழமை வாய்ந்த பழனி ஆண்டவர் திருக்கோயிலில் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஐம்பொன் சிலைகள் எல்லாம் திருடு போய் போலீசார் கைப்பற்றி எடுத்துன்னு வந்து வைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் நேற்று அபிஷேகம் பண்ணி வெள்ளி கிரீடத்தை சிலை மேலே வைத்திருந்ததை எடுக்கக்கூடாது என்று நைட்டு விட்டுவிட்டு பூஜாரி வீட்டுக்கு சென்று விட்டிருந்தார். இரவு காவலாளி அவருடைய சொந்தக்காரர் இறந்து விட்டார் என்று வராத காரணத்தினாலே இந்த திருக்கோயிலிருந்து பூட்டை ஒடித்து ஆட்டோமேட்டிக் ஆலய மணி ஒன்றை பூட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளி கிரீடத்தை எடுத்து சென்றுள்ளார். புதுச்சேரியில வீட்டோட பூட்டை உடைச்சு உள்ள போன கொள்ளையர்கள் பணம், நகை இல்லாததுனால முக்கிய ஆவணங்களை திருடிட்டு போயிட்டாங்க. புதுச்சேரி ஃபாதர் சாஹப் வீதியை சேர்ந்தவர் ராஜா. இவரு பிரான்ஸ் நாட்டுல வேலை பார்த்துட்டு வராரு. 1 மாசத்துக்கு முன்னாடி ராஜாவோட அம்மா இறந்து போயிட்டாங்க. இதனால பிரான்ஸ் நாட்டுல இருந்து அவரு குடும்பத்தோட புதுச்சேரி வந்திருக்காரு. இந்த நிலையில ராஜாவோட வீட்டுலதான் கொள்ளையர்கள் கைவரிசையை காட்டியிருக்காங்க. பூட்டை உடைச்சு உள்ள போன கொள்ளையர்கள் பீரோவுல நகை, பணம் இல்லாததுனால வீட்டு பத்திரம் போன்ற முக்கிய ஆவணங்களை எடுத்துட்டு போயிட்டாங்க. இத பத்தி போலீஸ் கிட்ட அவங்க புகார் கொடுத்திருக்காங்க. வழக்கு போல நான் நைட்டு பூட்டிட்டு நான் தனியா இருக்கிறதுனால என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருக்காரு. அதனால வீட்டுல கீழே தனியா இருக்க முடியாதுன்னு மேல அதுக்கு மேலும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதனால நான் மேல் இதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தேன். அப்ப காலையில எப்போதும் நான் வழக்கம் போல இந்த மாதிரி வந்து வண்டி எடுக்க பார்த்தா கேட்டு வந்து திறந்துருந்து உடைச்சிருந்தது. அப்ப என்ன உடைச்சிருக்குதுன்னு பார்த்துட்டு உள்ள வந்தா மெயின் கதவு உள்ள எல்லாமே உடைச்சி அலமாரி கிலமாரி எல்லாமே பொருள் எல்லாம் எல்லாமே சேதமா ஆயிடுச்சு. போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கோ. கன்னியாகுமரியில பள்ளி வாசல்ல இருந்த செம்பால செய்யப்பட்ட 2 உண்டியல் திருடு போயிருக்கு. தக்கலை அருகே 300 வருஷம் பழமை வாய்ந்த பள்ளிவாசல் இருக்கு.
வழக்கம் போல தொழுகையை முடிச்சிட்டு பள்ளிவாசல பூட்டிட்டு போயிருக்காங்க. காலையில வந்து பார்த்தப்போ 2 செம்பு உண்டியல் திருடு போயிருந்துச்சு. இன்னொரு உண்டியல் உடைக்கப்பட்டு அதுல இருந்த பணம் திருடு போயிருந்துச்சு. இத பத்தி தக்கலை போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. திருட்டு தொடர்பா போலீசார் விசாரணையை நடத்திட்டு வராங்க. $1114 கிராம் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்குல 8 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நாட்டு துப்பாக்கி, பட்டாக்கத்தி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில 2 மாசத்துக்கு முன்னாடி மதுரையிலிருந்து வந்த நகை வியாபாரி கிட்ட இருந்து 1114 கிராம் தங்க நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இத பத்தி வழக்கு பதிவு பண்ண போலீசார் 4 தனிப்படை அமைச்சு கொள்ளையர்களை தேடிட்டு வந்தாங்க. இந்த நிலையில முனுசாமி அப்படிங்கிறவரை போலீசார் பிடிச்சு விசாரிச்சதுல இவருக்கும் இந்த கொள்ளைக்கும் தொடர்பு இருக்கிறது தெரிய வந்தது. கொள்ளையில தொடர்பு இருக்கிற மதுரையை சேர்ந்த பூமிநாதன், தியாகராஜன், கார்த்திக்குமார், காளிக்குமார், ராமகிருஷ்ணன் இவங்க 5 பேரும் நீதிமன்றத்துல சரணடைஞ்சிருக்காங்க. இவங்க 6 பேர்கிட்ட நடத்தின விசாரணையில கொள்ளையடிச்ச நகைய சதீஷ், கணேசன் ஆகியோர் கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறதா சொன்னாங்க. இதையடுத்து அவங்களையும் கைது பண்ண போலீசார் 857 கிராம் தங்கத்தையும், நாட்டு துப்பாக்கி, 6 பட்டாக்கத்திய பறிமுதல் பண்ணாங்க. கைது செய்யப்பட்ட 8 பேரும் இப்போ சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. விழுப்புரத்துல அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் மூலமா வந்த புகாரின் அடிப்படையில 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. விழுப்புரத்துல 2 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப் மூலம் பொதுமக்கள் புகார் கொடுக்கலாம்னு போலீசார் சொல்லிருந்தாங்க. இந்த வாட்ஸ்அப் மூலமா 31 பேர் புகாரை கொடுத்திருக்காங்க. இதுல 20 புகார் மேல போலீசார் நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. 10 வழக்கு போடப்பட்டிருக்கு. 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விக்ரமன் சொல்லியிருக்காரு. வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 2 நாள்ல மட்டும் நிறைய ஊர்கள்ல இருந்து கம்ப்ளைண்ட் அல்லது வாழ்த்துக்கள் இது மாதிரி வந்துட்டு இருக்கு. மொத்தமா 31 கம்ப்ளைண்ட் வெறும் 2 நாள்ல மட்டும் வந்திருக்கு. அதுல நம்ம போலீஸ் ரெய்டு செய்தது 20 ரெய்டு. அது போக வழக்கு பதிவு செஞ்சது 10 வழக்கு பதிவு செஞ்சு 15 எதிரிகளை கைது செஞ்சிருக்கோம். இது முழுக்க முழுக்க மக்கள் கொடுத்த தகவல் மட்டும், எந்த ஒரு போலீஸோட இன்ஃபார்மர்ஸோ இன்டெலிஜென்ஸோ இல்லாம மக்களுடைய நுண்ணறிவு மட்டும் பெறப்பட்டு எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அதனால விழுப்புரம் மக்களுடைய ஆர்வத்துக்கு என்னுடைய பாராட்டுகள். மெயினா IMFL இல்லீகல் சேல்ஸ், அதே மாதிரி சீட்டாட்டம், சில இடங்கள்ல கேம்பிளிங் ரேட் செஞ்சிருக்கோம். இது காவல்துறை சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் மட்டும் இல்லாம சில இடத்துல ரோடு சரியில்லை, சில இடத்துல துளைகள் மூடப்படாம இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கம்ப்ளைண்ட் வருது. அதை நம்ம நிராகரிக்காம அந்தந்த துறையிடம் ஃபாலோ பண்ண வச்சு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஏடி பஞ்சாயத்தா இருக்கலாம் அல்லது அதுக்கு உண்டான அதிகாரியை கான்டாக்ட் பண்ணி அதை நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நம்ம இன்ஷூர் பண்ணி. 2008ஆம் வருஷம் பாகிஸ்தான்ல இருந்து கடல் வழியா மும்பைல ஊடுருவிய தீவிரவாதிகள் நடத்திய பயங்கர தாக்குதலை நம்மால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து தமிழக கடலோர பகுதியை கண்காணிக்க ராமேஸ்வரத்துல கடலோர பாதுகாப்பு குழும போலீசாருக்கு பயிற்சி மையம் அமைக்க இடத்தை தேர்வு பண்ணிருக்காங்க. இத பத்தி கடலோர பாதுகாப்பு குழும கூடுதல் டிஜிபி சைலேந்திர பாபு என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேட்கலாம். மரைன் காவல் நிலையங்கள் 12 இருக்கு நமக்கு. அதே மாதிரி புதுசா 30 காவல் நிலையம் வந்திருக்கு. அது இன்னும் சில மாதங்கள்ல திறப்போம். அப்படிங்கிற போது மரைன் காவலர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கான பயிற்சி மையம் ஏற்படுத்துறதுக்கு நிலம் தெரிவு செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ தமிழ்நாடு இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய 9 மாநிலங்கள்ல ஒரு மாநிலம், அதாவது கடல் பரப்பு இருக்கக்கூடிய மாநிலங்கள் 9 இருக்கு. அந்த எல்லா மாநிலங்களிலும் கடலோர பாதுகாப்பு திட்டங்கள் இருக்கு, கோஸ்டல் செக்யூரிட்டி ஸ்கீம். இப்போ எல்லா இடத்துலயுமே காவலர்கள் இருக்காங்க, மரைன் காவலர்கள் 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் பெட்ரோல் பண்றதுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும். இந்தியா முழுவதுமே இந்த மாதிரி கடலோர பாதுகாப்பு பலப்படுத்திட்டு இருக்கனால காவலர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம் வந்திருக்கு. அதுக்காக தான் இந்த நிலம் தெரிவு செஞ்சிருக்கிறோம். இங்க பயிற்சி கல்லூரி வரும்போது சுமார் 200 இருந்து 250 பேர் இங்க வேலை பார்க்கலாம். சுமார் 1000 2000 காவலர்களுக்கு இங்கே தொடர்ந்து பயிற்சி நடக்கும். அப்படிங்கிற போது கடலோர பாதுகாப்பு பணி இன்னும் சிறப்பாகவும் தீவிரமாகவும் இருக்கும். தற்போது மீனவர்கள் நமக்கு கண்களாகவும் காதுகளாகவும் இருக்கிறாங்க. அவங்க ஊர்லயே நாங்க வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டிஸ் வச்சிருக்கிறோம். கடலில் ஏதாவது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி, இல்ல வித்தியாசமான ஒரு படகு, வித்தியாசமான ஆள் அப்படிங்கிற போது
அவங்க 1093 அப்படிங்கிற போனுக்கு எங்களுக்கு தகவல் தராங்க. அதன் மூலமா நாங்க இந்த பகுதியை ஃபுல்லா நல்லபடியா கண்காணிச்சுட்டு இருக்கோம். ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவர்களும் இருக்கத்தான் செய்வாங்க. தனியார் நிதி நிறுவனத்துல முதலீடு செஞ்ச பணத்தை திரும்ப வாங்கி தர சொல்லி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பாதிக்கப்பட்டவங்க முற்றுகையிட்டு மனு கொடுத்திருக்காங்க. விழுப்புரத்துல இருக்கிற தனியார் நிதி நிறுவனத்துல அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு ஏராளமானோர் கோடிக்கணக்கில் பணத்தை முதலீடு பண்ணிருக்காங்க. முதிர்வு தொகையை உரிய நேரத்துல தராததுனால ஆத்திரமடைஞ்ச அவங்க அந்த நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினது மட்டுமில்லாம சாலை மறியலும் பண்ணிருக்காங்க. நிறுவனத்தோட தரப்புல இருந்து எந்த பதிலும் வராததுனால விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவங்க போராட்டம் நடத்திருக்காங்க. தங்களோட பணத்தை மீட்டு தர வலியுறுத்தி கோரிக்கை மனுவையும் கொடுத்திருக்காங்க. நாங்க பேல்ஸ்ல சீட்டு போட்டோம் சார். முறையால் ஒரு வருஷம் முடிஞ்சு ஆகுது. இது வரைக்கும் ஏற்கனவே ஒரு போராட்டம் பண்ணி இது மாதிரி கலெக்டர் ஆபீஸ் வந்திருக்கிறோம். சரியான நடவடிக்கை கிடையாது. இப்ப பேல்ஸ் ஆபீஸ் வந்தப்போ கேஸ் நடக்குது போயிட்டு வாங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. என்ன போல பல பேருக்கு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால இப்ப எங்களுக்கும் ஒரு தக்க நடவடிக்கை கிடைக்கணும். எங்களுக்கு மட்டும் குறைஞ்சபட்சம் 20,000 மேல எந்த ஒரு பணம் மட்டும் இருக்குது. எல்லாருக்கும் லட்சக்கணக்கில் எல்லாம் ஏமாத்திருக்காங்க. தொடக்கத்துல பார்த்த காட்சிக்கான செய்தியை இப்ப பார்க்கலாம். கோவையில பூட்டிய வீட்டுக்குள்ள முதியவர்கள் 2 பேர் கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க. கோவை ஜவுரிபாளையம் ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்தவங்க ஐயம்மாள். கணவனை இழந்த ஐயம்மாளும் அவருடைய உறவினர் லட்சுமியும் தனியா வசிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில பூட்டிய வீட்டுக்குள்ள ஐயம்மாளும் லட்சுமியும் கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க. அவங்க போட்டுட்டு இருந்த 3 சவர நகை கொள்ளை போயிருந்துச்சு. இத பத்தி வழக்கு பதிவு பண்ண போலீசார் முன்விரோதம் காரணமா இவங்க கொலை செய்யப்பட்டாங்களா இல்ல நகைக்காக கொலை செய்யப்பட்டாங்களான்னு விசாரணையை நடத்திட்டு வராங்க. காலைல வேலை செய்யும் போது எங்க அப்பா போன் வந்தாங்க. எங்க அத்தை எங்க காணாம. சரி எங்க அப்பா போன் பண்ணி எங்கப்பா வச்சு எங்க அத்தைக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். இந்த மாதிரி இங்க வந்து பாடுறா அத்தை இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க இருந்து பார்த்தா இந்த மாதிரி நடந்துச்சு. வீடு பூட்டி இருந்துச்சு. வெளியே உள்ள இருந்தாங்க. போட்டோ உடச்சு உள்ள பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி அத்தை கிடந்திருக்கு. என்னாச்சு ஏதாச்சும் தெரியலைங்க. விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. மாமல்லபுரம் பக்கத்துல வாகன சோதனையில ஈடுபட்ட போலி போலீஸ்காரர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு. பொதுக்கல்பாக்கம் பகுதியில போலீஸ் உடையில இருந்த ஒருத்தர் இருசக்கர வாகனங்களை மறிச்சு சோதனை பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம வாகன ஓட்டிகள் கிட்ட பணம் வசூல் பண்றதா மாமல்லபுரம் காவல் நிலையத்திற்கு புகார் வந்திருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு போன மாமல்லபுரம் போலீசார் போலீஸ் உடையில வாகன தணிக்கையில ஈடுபட்டவரை விசாரிச்சதுல அவரு போலி காவலர் அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு. ஆனந்தன் அப்படிங்கிற அந்த போலி காவலரை கைது பண்ண போலீசார் அவரை திருக்கழுக்குன்றம் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி புழல் சிறையில அடைச்சிருக்காங்க. தீபாவளி அப்படின்னாலே எல்லாருக்கும் உடனே ஞாபகத்துக்கு வர்றது பட்டாசு, இனிப்பு, புது டிரெஸ் தான். ஆனா தீபாவளி நேரத்துல பட்டாசு, புது டிரெஸ் விற்பனை எந்த அளவுக்கு அதிகமா நடக்குதோ அதே அளவுக்கு தீபாவளி சீட்டு நடத்தி மோசடி பண்றதும் அதிகமா நடக்குதுங்க. இப்படிதான் தீபாவளி சீட்டு நடத்தி 50 லட்சம் ரூபாய் பணத்தை சுருட்டிட்டு ஒருத்தர் தலைமறைவாயிட்டாரு. திருப்பூர் மாவட்டம் ஜீவா நகரை சேர்ந்தவர் பிரபு. இவர்கிட்ட அந்த பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் தீபாவளி சீட்டை போட்டிருக்காங்க. தீபாவளி நெருங்கி வர சீட்டு போட்டவங்க பணத்தை திரும்ப கேட்டிருக்காங்க. ஆனா பணத்தை கொடுக்காம அலக்கழிச்சிட்டு வந்த பிரபு திடீர்னு தலைமறைவாயிட்டாரு. இதனால தீபாவளி சீட்டு போட்டு ஏமாந்தவங்க போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. 50 லட்சம் ரூபாய் பணத்தை சுருட்டிட்டு பிரபு தலைமறைவாயிட்டதா சொல்றாங்க. 15 வருஷமா அவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொந்த வீடு வாசல் எல்லாம் இருக்குது. அதை நம்பி நாங்க சீட் போட்டோம், பலகார சீட் போட்டோம். இதெல்லாம் அவரு நோம்பி டயத்துல எல்லாம் எடுத்துட்டு காணாம போயிட்டாரு. எங்க போனாரும் தெரியல. போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. வருவாரா வரமாட்டாரு நம்பிக்கை இல்ல. அதனால நாங்க கவுன்சில் ஆபீஸ்ல ஒரு மனு கொடுக்கலான்னு வந்திருக்கிறோம். மொத்தம் எத்தனை லட்சம்னு தெரியாதுங்க. எல்லாம் 50 லட்சத்துக்கு மேலேயே போயிருச்சுங்க. எல்லாம் நிறைய ஏழை மக்களுங்க எல்லாம் கொடுத்துருக்குறோங்க. ஜீவா நகர் சவுந்தாமத்துல குடியிருக்காங்க. 10-15 வருஷமா குடியிருக்கோம். அதே ஏரியாவில தான் பிரபுன்றவரும் குடியிருக்காருங்க. சொந்த வீடு தான் அவருக்கு. சொந்த வீடு நல்லா பழக்கமானவர் தான். அவரும் நம்மளுக்கு ரொம்ப பழக்கமானவர். 10 வருஷமா பழக்கம். அதை நம்பி நான் அவர்கிட்ட சீட்டு போட்டேன். ஏழை சீட்டு 1 லட்ச ரூபா சீட்டு 50,000 சீட்டு போட்டிருந்தேன். 4 சீட்டு போட்டிருக்கேன். தீபாவளி டயத்துல பணம் வாங்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு போறப்ப வீட்டுல ஒருத்தருமே இல்ல. என்னடா சொல்லி போன் பண்ணி பார்த்தா போன் சுவிட்ச் ஆஃப் இருக்குது. வீட்டுக்கு வரக்கான 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு. இப்போ 20 நாளைக்கு மேல ஆச்சு. வீட்டுல ஆளக்கான செல்லு சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. என்னடா எல்லாம் பக்கம் விசாரிச்சு பார்க்கல. அவர் ஆளு தலைமையாயிட்டாப்புல.
இதே போல தீபாவளி சீட்டு நடத்தி பல லட்சம் ரூபாய் மோசடி பண்ணதா சொல்லி தம்பதியர் மேல புகார் கொடுத்திருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பக்கத்துல இருக்கிற நடுக்கல் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சுவாமிநாதன். முறுக்கு வியாபாரம் செஞ்சுட்டு வந்த சுவாமிநாதனும் அவருடைய மனைவி கங்காதேவியும் தீபாவளி பலகார சீட்டு நடத்திட்டு வந்திருக்காங்க. தங்க கிட்ட தீபாவளி சீட்டு போடுறவங்களுக்கு பணமும் 1 கிலோ ஸ்வீட், சில்வர் பாத்திரம் தரதா சொல்லிருக்காங்க. இதை நம்பி 300க்கும் மேற்பட்டோர் சீட்டு போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கூடுதல் வட்டி தரதா சொல்லி 100 பேர்கிட்ட 10,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இந்த நிலையில திடீர்னு வீட்டை பூட்டிட்டு சுவாமிநாதனும் கங்காதேவியும் தலைமறைவாயிட்டாங்க. இதனால பணத்தை பறி கொடுத்தவங்க போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. அவங்க முறுக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முறுக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு 20-25 வருஷமா இங்கே இருந்தாங்க. அந்த பிள்ளை பேர் பெரிய பிள்ளை பேர் பேச்சு, சின்ன பிள்ளை பேர் ரேவதி, பையன் பேரு காட்சிநாதன், இவ்வளவுதாங்க அவங்களுக்கு. என்கிட்ட காசு அடுத்தவங்கிட்ட வாங்கி குடுக்க சொல்லி குடுத்துட்டேன். அவங்க ரேகவைன்னு சொல்லி என்னை ஏமாத்தி வாங்கிட்டாங்க. பலகார சீட்டு இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. எல்லாரும் போட்டு இந்த மாதிரி மோசடி பண்ணிட்டு போயிட்டாங்க. முதல் தவணை 200, மாதம் 100 ரூபாயும், வருஷம் முடியறப்ப 1 கிலோ ஸ்வீட்டு, 1 கிலோ காரம், எவர் சில்வர் பாத்திரம் 1, பணம் கையில் 1000 கொடுக்கறதாக 6 வருஷமா நடத்தினாங்க. இதுல கவர்மெண்ட் அப்ரூவ்டு இருக்குதுங்கன்னு எங்க கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால நம்பி நாங்களும் போட்டோம். அவங்களும் 25 வருஷமா இந்த ஊர்ல இருந்தவங்க. அவங்க கங்காதேவி, சாமிநாதன் காசு வசூல் பண்ணி இந்த அட்டையெல்லாம் ஒவ்வொரு மாதத்துக்கு வர வச்சிருக்காங்க அவங்க எங்க கிட்ட. நாங்க எல்லாரும் கிட்டத்தட்ட 250 பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அது இல்லாம எங்க ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் கைமாத்து வாங்கினது, சீட்டு போட்டது, மகளிர் குரூப்ல பணம் வாங்கி ஏமாத்தினது, இப்படி ஏகப்பட்ட ஊழல் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 45-50 லட்சம் நேற்று எங்க ஊரு கிராமத்துல கூட்டம் போட்டு நாங்க இந்த நடவடிக்கையை இன்னைக்கு நாங்க எடுத்திருக்கிறோங்க. இத்துடன் குற்றம் குற்றமே நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.